திரு சீமானுடைய கட்சியில் ஏதாவது 3வது முகம் சொல்லுங்க. நேற்று வரைக்கும் 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார்ல, அது வந்து மாற்றத்துக்கான ஓட்டு. அங்க சீமான் தான் ஓட்டு. சீமான் தனி மனிதர் தான் அங்க. இன்னொரு அவருடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, அமைப்பு ரீதியா பலப்படுத்த. அதனால பலமுறை சொல்லிருக்கேன், இப்ப சொல்லல. அமைப்பு ரீதியா பலப்படுத்தவே இல்லை. அவருக்கு அடுத்து இன்னொரு ஆள் சொல்ல முடியல. நீங்க ரொம்ப காலம் கழிச்சு இப்ப நீங்க சொன்னா ஒரு இடும்பாவன கார்த்தி சொல்லலாம், ஒரு சாட்டை திருமணம் சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது பேர் நீங்க தேட வேண்டியிருக்கும். ஒரு 10 வருஷமா ஓடிட்டு இருக்கக்கூடிய கட்சியில 3வது பேர் சொல்ல முடியல. இருந்த 4 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்ப என்ன கணக்கு? அது அமைப்பு ரீதியா பலப்படுத்தினா அந்த பிரச்சனை கிடையாது. அப்ப 234 தொகுதியில கேண்டிடேட் போட்டாரு. இன்னைக்கு வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இணையான ஓட்டு வாங்கியிருக்காரு. வீழ்ந்த பிறகும் கூட அவ்வளவு பெரிய அகில இந்திய கட்சி, ஆளுங்கட்சி பாஜக இணையா, அகில இந்திய முன்னாடி ஆண்ட கட்சி காங்கிரஸ் இணையா ஓட்டு வாங்கி 4% ஓட்டு வாங்கியிருக்காரு. வீழ்ந்துட்டாரு, குறைஞ்சிருக்காரு. இல்லன்னு சொல்லி. ஆனா எப்படி 4% ஓட்டு வாங்கினாரு? அப்ப அவங்க மக்களுக்கு வந்து விஜய் அவருக்கு ஓட்டு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், லோக்கல் கேண்டிடேட் மக்கள் பார்க்க மாட்டாங்க. யார் முதலமைச்சருங்கிற பார்ப்பாங்க. நம்ம வந்து ஜனநாயகம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பாலும் இருக்கு. ஆனா நம்ம அப்படி ஓட்டு போடல. பேசுனீங்க, அதனால கேக்குறேன். அப்படி இல்லன்னு நான் சொல்ல வரேன். அப்படி இல்லன்னு சொல்ல வரேன். இது விஜய்க்கான ஓட்டு.